படிக்கும்போது காரண காரியங்களோட படிங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் சட்டம் என்பது மிகப்பெரிய அளவுல பல்கியஸ்டா இருக்கு. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான காரணம், இந்தியான்றது ஒரு பெரிய நிலப்பரப்பு மட்டுமல்ல, அங்க பல்வேறு மக்கள், பல்வேறு இன மொழிகள், பல்வேறு இனங்கள் இப்படி இருக்கிறதுனால அங்க அதுக்கு தகுந்தாப்புல கான்ஸ்டியூஷன் அமைக்க வேண்டியிருக்கு ஒண்ணு. ரெண்டாவது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த 1935 இந்திய அரசு சட்டம் 1935 சட்டத்தை மொத்தமா கொண்டாந்து அப்படியே வச்சிருக்காங்க. மேக்சிமம் அதுல இருந்து கொண்டாந்து வச்சிருக்காங்க. அது ஒரு காரணம். அடுத்தது இந்த அரசியல் சபையில இருந்தாங்க பெரும்பாலானவர் வழக்கறிஞர்களாக இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க விளக்கமா எழுதும் போது அதிகமாயிடுச்சு. இப்படி காரண காரியங்களை தெரிஞ்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். அது மட்டும் இல்ல ஒரு சிங்கிள் கான்ஸ்டியூஷனா இருக்கு. நாடு முழுமைக்கும் ஒன்றா இருக்கு. இப்ப அமெரிக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு ஒண்ணு, ஸ்டேட்டுக்கு ஒண்ணு, ரெண்டா இருக்கும். பட் நம்ம இதுல பாத்தீங்கன்னா நாடு முழுமைக்கும் ஒன்னா இருக்கு. ஸோ இதெல்லாம் காரணங்கள். இப்படி காரண காரியங்களோட கான்ஸ்டியூஷனை படிங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். தேங்க்யூ.